ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கலாமா? ஹை கேஸ். ஸோ ஆக்சுவலி வந்து இந்த பேஜை ஃபாலோ பண்ணுறவங்க, அதாவது ஜெயை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு பாஸ்ட் வந்து 2-3 வீக்ஸாக வந்து பெருசாக போஸ்ட் ரீல் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நியூ லான்ச் எதுவும் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அதுக்கான ரீசன் வந்து என்ன அப்படின்னா, நான் போஸ்ட் போட ப்ரீவியஸ் போஸ்ட்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காவே டெலிட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதோட ரீசன் வந்து கேட்டா கவுண்டர் ஃபீட் கூட்ஸ் அப்படின்னு வருது. ஸோ நான் அப்படி என்ன பண்ணேன்னு எனக்கே தெரியல. அது எல்லாமே என் ப்ராடக்ட் தான். அதுவும் என்னோட ஃபேஸ் வந்து இது பண்ணி தான் வந்து நான் ரீல் எல்லாமே வந்து போஸ்ட் போடுறேன். பட் அப்பயும் வந்து நான் போஸ்ட் போட ஆட்டோமேட்டிக்கா ப்ரீவியஸ் போஸ்ட்லாம் வந்து டெலிட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ வந்து இதோட ஒரு 3 to 4 டைம்ஸ் வந்து டெலிட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறமேட்டும் கண்டினியூ பண்ணா ஸோ எல்லாமே டெலிட் ஆயிடுமோ அப்படின்ற ஒரு இஷ்யூ வந்து எனக்கு தோணுச்சு. ஸோ அதனாலதான் வந்து இந்த ஜெயை வந்து பப்ளிக்ல இருந்து பிரைவேட்டா மாத்திட்டு இன்னொரு பேஜ் வந்து மறுபடியும் ஆரம்பிக்கலாம் ஸோ அப்படின்னு பிளான் பண்ணோம். அந்த இஷ்யூ மட்டும் இல்லாம நான் வந்து அந்த ரீல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த சாங் ஆடியோ சாங்லாம் வந்து யூஸ் திஸ் சவுண்ட் அப்படின்லாம் வரும். ஸோ எனக்கு அதெல்லாம் வரவே இல்லை. ஸோ அந்த மாதிரி இன்னும் 2-3 இஷ்யூஸ்லாம் வந்து இருந்தது. லைக் இப்போ வந்து ரீல் வந்து போஸ்ட் போட்டோம் அப்படின்னா இப்ப ஷேர்னு கொடுத்தா ஷேர் ஆயிடும். பட் எனக்கு வந்து என்னாச்சு அப்படின்னா ஒரு 2-3 டைம்ஸ் வந்து ஷேர் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. அதாவது ஃபெயில் டு ஷேர், ஃபெயில் டு போஸ்ட் அப்படின்ட்டு வந்து ஷேர் ஆச்சு. ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஒரு இஷ்யூவா போயிட்டு இருந்ததுனால தான் வந்து என்னால எதுவுமே பண்ண முடியல. ஸோ அதனால தான் வந்து மறுபடியும் நியூ பேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த நியூ பேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். நேமும் வந்து பாத்தீங்கன்னா செரியன் ஜெய் இல்லாம வேற ஒரு நேம்ல தான் வந்து ஸ்டார்ட் பண்ண போவோம். ஆக்சுவலி நீங்க செரியன் ஜெய்க்கு சூப்பரான சப்போர்ட்டிவ் நிறைய பேர் கொடுத்துருந்தீங்க. அதே ஒரு சில வந்து சஜஷன் தான் கூட பண்ணீங்க. நீங்க இந்த மாதிரி போஸ்ட் போடுங்க, இல்லைன்னா இப்படிலாம் ஆட்லாம் போடுங்க, உங்களுக்கு கண்டிப்பா வந்து சூப்பரா வந்து ரீச் ஆகும், நைஸ் ப்ராடக்ட், உங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குன்னு. ஸோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்க செரியன் ஜெய்க்கு எவ்வளவு சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே மாதிரி இப்ப ஸ்டார்ட் பண்ண போற நியூ பேஜுக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். அது மட்டும் இல்லாம அந்த கவுண்டர் ஃபீட் கூட்ஸ் ஏன் வந்துச்சுன்னு எனக்கும் இப்போ வரைக்குமே வந்து புரியல. ஸோ நானும் மெட்டாய் எல்லாத்தையுமே வந்து கேட்டேன். பட் எனக்கு கரெக்டான அந்த சொல்யூஷன் யூடியூப்ல போய் பார்த்தா கூட அது ஏதோ ஸ்கேம் அது இதுன்னு ரொம்ப பயங்கரமாக ஒரு சில பேசுனாங்க. எனக்கு சுத்தமாக புரியல அப்படின்னா என்னன்னு. ஸோ சப்போஸ் உங்களுக்கும் இந்த மாதிரி இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா அதுவும் நீங்க வந்து இதை வந்து ஷேர் பண்ணுங்க. அதுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிச்சிங்க, இல்லைன்னா இதுனா ரீசன் சொல்யூஷன் உங்களுக்கு எது தெரிஞ்சாலும் ப்ளீஸ் எனக்கு அப்படியே ஷேர் பண்ணுங்க. நானும் வந்து அதை வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்ப்பேன். ஆக்சுவலி இது ஒரு 2 months இந்த இஷ்யூ இருந்தது. பட் இருந்தாலும் இது எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கண்டினியூவா பண்ண ஆரம்பிச்சேன். பட் அதுவும் கண்டினியூவா அந்த டெலிட் ஆகவும் எங்க வீட்டுல இருக்கவங்க ஸோ வந்து இந்த மாதிரி திடீர்னு பேண்ட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்ற மாதிரி எல்லாம் பயங்கரமா சொல்லவும் சரி ஓகே நம்ம நியூ பேஜ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா அப்ப இங்க இருக்க ஃபாலோவர்ஸும் வந்து போயிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்றதுனால இந்த பேஜ் இருக்கும் போதே இன்னொரு பேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம், நியூ பிகின் பண்ணி இந்த ஃபாலோவர்ஸ் எல்லாமே இது கொண்டு வந்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதை பிரைவேட்ல போட்டேன், பப்ளிக்ல வந்து இல்லாம. கண்டிப்பா நீங்க இதுக்கு எவ்வளவு சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே சப்போர்ட் வந்து அதுக்கும் தாங்க. கைஸ், நியூ ஸ்டார்ட், நியூ பிகின், நியூ பேஜ், ஸோ நியூ நேம் எல்லாமே சூப்பர் ஒர்க் அவுட் ஆகும் நான் நம்புறேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ இந்த மாதிரி கியூட்டான அஃபோர்டபுள் பாக்கெட் ஃப்ரெண்ட்லியான ஜுவல்லரி, அதாவது ஜெர்மன் சில்வர், ஆன்டி டர்னிஷ், அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் நிறைய வந்து நியூ லான்ச்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணிருக்கோம். ஸோ அவ்வளோ எல்லாத்துக்குமே வந்து நீங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணணும். ஸோ மறக்காம அதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ கைஸ், பை பை, தேங்க்யூ ஃபார் சப்போர்ட் அண்ட் மறக்காம இந்த நியூ பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.